இது எங்கேன்னு பார்க்குறீங்களா? அயோத்தியா பட்டணம் ரயில்வே கேட் அப்படி தான் போட்டிருப்போம் பாருங்கள். கேட்டில் வந்து இப்போ பஸ்ஸுக்காக நின்றுட்டுருக்கிறேன். உடனே பஸ் ஏற போகிறேன். பஸ் ஏறின வாட்டி பாட்டுலாம் போடல, ஆனால் நான் தான் பாட்டு போடாத பஸ்ஸாக ஏறினேன் பாருங்கள். ஏறிட்டேன். காசு இல்லாத பஸ், அதுவும் காசு இல்லாத பஸ்ஸு தான் பார்த்து ஏறுறது. அது லைவில் வர்ற அத்தனை பேர்த்துக்கும் தெரியும், லைவ் போடுவதற்கு இல்லை. அதனால் இப்போ வந்து வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் ஒரு கதை மாதிரி, சரி இதையே பார்த்துக்கிட்டு சும்மாவும் இருக்க முடியாதுல்ல, இதை மட்டும் பார்த்துக்கிட்டு அதனால் ஒரு கதையை சொல்லலாம்னு நினைக்கிறேன். கோட்டாத்துப்பட்டியிலேருந்து ஒருத்தர் வந்தார். அது ஒரு ஊர், அது என்னன்னு நினைக்காதீங்க, அதுவும் ஒரு ஊர் தான். அங்கேருந்து ஒருத்தர் வந்தார். அவங்க இந்த ஊரில் பொண்ணு எடுத்திருக்காரு. ஐயோ ஏயா பொண்ணை தான் கொடுக்க சொன்னேன், உன்னை ஏயா பொருளையும் கொடுக்க சொன்னதே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க என்னாச்சு தம்பி, பொண்ணை மட்டும் கொடுக்க முடியாது, பொண்ணுக்கு தேவையான பொருளை நாங்கள் தானே வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு மாமனார் சொல்கிறாரு. வாங்கி கொடுத்தா என்ன பண்ணுறது, எதை தொட்டாலும் அது எங்கள் அப்பா வாங்கி கொடுத்தது இப்படியே சொல்லிகிட்ருக்கா. யோ எங்கள் வீட்டில் என்ன பொருள் இல்லையா, உங்கள் வீட்டு பொருள் எங்களுக்கு தேவையே இல்லை, எப்போ பாரு உன் பொண்ணு இதே தான் சொல்லிகிட்ருக்குறான், இப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறது, இப்போ வீட்டை ரெண்டாக்கிறதா அப்படின்னு கேட்குறாரு. சரி தம்பி நான் பேசிக்கிறேன் எங்கள் பொண்ணுக்கிட்ட அப்படின்னு அவன் மாமனார் சொல்கிறாரு. என்னத்தை பேசுவேன், நீ சொல்லாமையா உன் பொண்ணு எல்லாம் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா, எதையும் தொடக்கூடாதும்பா. அப்படி என்ன தம்பி உங்கள் வீட்டில் பொருளை தொட்டதுக்கு அப்படி கேட்டாங்க அப்படின்னு, அது என்ன பொருள்னு கேட்குறாங்க. அவங்க வந்து கார் வாங்கி கொடுத்துருக்காங்களாமா. காலையில் எழுந்திரிச்ச ஒன்று அந்த காரில் ஏறி உட்காந்து பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருந்து 5-6 இப்படி பசங்கள்லாம் வந்து உட்காந்து கீரல் போடுறது, பொம்மை போடுறது, ஏறி உட்காந்துட்டு விளையாடுறது, இதெல்லாம் பண்ணுனா எந்த பொண்ணு தான் சொல்லாத இருப்பாங்க. அதுதான் அவங்க சொன்னாங்களாமா. ஆனால் அதை இவர் வேறு மாதிரி சொல்லவும் இவர் கோவம் வந்துடுது எங்கள் அப்பாவுக்கு. சரி நாளைக்கே வந்து கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன், என் பொண்ணு இனிமேல் அதை சொல்ல மாட்டா அப்படின்னு சொல்லவும், ஐயோ வேண்டாம் கார் போயிருமே, அது ஒரு பெருமையாக அவங்க நிறுத்திக்கிட்டே கார் போயிருமேன்னு விட்டார். கார் எடுத்துகிட்டு போகிறோன்னு, நீங்கள் எடுத்துக்கிட்டுலாம் போக வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாராம்மா. அப்புறம் மாமனார் சரி இதுக்கு மேலே பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு சொல்லிவிட்டு அவர் போயிருக்கிறாரு. இப்போ மருமகன் வந்து வீட்டுக்கு வந்த உடனே அங்கே எல்லாம் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டுருக்காங்க. சரி என்ன ஃபங்க்ஷன்னு கேட்டால் அதில் வேறு யாருன்னு சொல்லுவாங்கன்னு பதில் சொல்லுவாங்களோ, அதில் வேறு சண்டை. அம்மாவை கேட்டால் பொண்டாட்டி, என்ன கேட்கக்கூடாதா, அம்மாவை தான் போய் கேட்கணுமான்னு பொண்டாட்டி நினைக்கிறாங்க. பொண்டாட்டி கேட்டால் அம்மா நினைக்கிறாங்க. என்ன வந்த உடனே அவளைத்தான் கேட்குறான், நம்மளை வந்து ஒரு வார்த்தை கேட்கல அப்படிம்பாங்க. மொத்தமாக எல்லாம் ரெடி ஆகுறாங்களா, நம்மளும் ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லி அவர் ரெடி ஆகிட்டுருக்காரு. அப்புறம்லாம் ஏதோ ஃபங்க்ஷன் தான். அப்புறம் போன உடனே டிரைவர் சீட்டில் உட்காந்துக்கிட்டாரு. பின்னாடியே மருமக வராப்புல மாமியார் வருது. இப்போ முன்னாடி சீட்டை வந்து கதவை திறக்கக்குள்ளேயே அவசரமாக அந்த அம்மா ஓடியாந்து முன்னாடி உட்காடுறாங்க. உடனே மருமகளுக்கும் வந்துடுது. அப்போ நாம் போய் பின்னாடி உட்காருறதா, சொந்தமாக நம்ம காரை வாங்கி நாம் போய் பின்னாடி உட்காருறதா இருக்குதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்போ இந்த மருமகன் என்ன சொல்லுவாப்புல, அம்மாவுக்கு சொல்கிறதா இல்லது பொண்டாட்டிக்கு சொல்கிறதா புரியாமல், அம்மா இந்த முன்னாடி உட்காந்தீங்கன்னா இது ஏசி போடுவோம்மா, ரொம்ப குளிரும், உனக்கு ஜலி வந்துடும், ஜுரம் வந்துடும், நீ பின்னாடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த அம்மா அவள் போய் முன்னாடி உட்காருவா, பெரிய மகாராணி மாதிரி, அவள் போய் பின்னால் உட்காருவா அப்படின்னு அந்த அம்மா, இல்லைடா எனக்கு எந்த சளியும் பிடிக்காது, எதுவும் நடக்காது, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலையப்படாத, நீ ஏசி கம்மியாக வைரா அப்படின்னு சொல்கிறாங்க. பின்னாடி வேறு திரும்பி பார்த்தா மருமக உள்ளே வரவே இல்லை, ஜன்னல் ஓரமாகவே நிற்கிறாங்க, கதவை திறக்கவே இல்லை. டென்ஷன் ஆகுது மருமக. அவங்க பேரெலாம் வேண்டாம், அதெல்லாம் நடந்த கதை தான். டென்ஷன் ஆகுது. சரி நெறிஞ்சு வெளியே வந்துடுறாரு. மொத்தமாக நீங்களே ஓட்டிகிட்டு போங்க, நீ வா, எனக்கு அதுக்குள்ள ஒரு ஃபோன் வந்துருச்சு, நீ டிரைவர் சீட்டில் உட்காரு அப்படின்னு உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு டிரைவர் சீட்டில் உட்கார வச்சிடுறாங்க. இந்த மருமகன் வெளியே வந்துடுறாங்க காரை விட்டு. எனக்கு முக்கியமான ஃபோன் வந்துருக்குது, நான் போய் பேசிட்டு வரேன், நீயே எடுத்துக்கிட்டு போ, நான் 2 வீலரில் வந்துடுறேன்னு சொல்லி அவர் இறங்கிக்குவோம். பேசாமல் அந்த அம்மா இவன் என்னை வெளியே கொண்டு போகிறதுக்காக தான் இந்த மாதிரி நடிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க வெளியே வந்துட்டாங்களாம்மா. அப்புறம் மருமக, நான்லாம் போய் அந்த உட்காரல, இந்த முன்னாடி உட்காரத்துக்கு போட்டியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், நான் கார்லேயே வரல அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே போயிடுச்சான். உடனே சண்டை ஆரம்பிச்சிடுச்சா. அப்புறம் மாமியார் வந்து மருமகளை சமாதானம் பண்ணாப்பிள்ளையா, சரி வாம்மா எதுக்கு கோவச்சிக்கிட்ட,
ஃபங்க்ஷனுக்கு நம்ம போய் தானே ஆகணும். நீ கோவப்படாத, நீ வந்து முன்னாடி உட்காந்துக்கோ. நான் யோசிக்கலை, பின்னாடி உட்காந்தா தூக்கி போடுமா, தலைவலி வேறு வந்துடும். அதனால தான் யோசனை பண்ணி பின்னால் முன்னாடி உட்காந்தேன். நீயே வந்து உட்காந்துக்கோ அப்படின்னு சமாதானமாக கூப்பிட்ருக்காங்க. எனக்கு ஒன்றும் அதுக்கு கோவம் இல்லை. எங்கேயாவது போகலான்னா தான் ஆஃபீஸில் வேலை வருது, அங்கே வருது, இங்கே வருது, ஃபோன் வருதுன்னு போகிறாரு. இதே வேலையாக போச்சு. நான் அந்த வீட்டோடையே இருக்க வேண்டியதான். வெளியில் எங்கேயாவது கூப்பிட்டு போகிறாரோ ஒன்றும், அதுக்கு தான் எனக்கு கோவம்னு சொல்லி அந்த மருமக போய் வீட்டுக்குள்ளே ரூமில் உட்காந்துக்கிச்சு. உடனே அம்மா போய் மகனை கூப்பிட்றாப்படி. மகன் வந்து ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபோன் பேசினாலுமே கொஞ்சம் ஃபோனை அவாய்ட் பண்ணிவிட்டு, நான் சொல்கிறத கேள்றான்னு கேட்டு சொல்லி சமாதானம் பண்ணி 2 பேர்த்தையும் கொண்டு போய் காரில் உட்கார வைக்கங்காட்டி அந்த அம்மா பட்ட பாடு இருக்கே. அடடடா, இதுக்கு இனிமேல் அந்த அம்மா முன்னாடி காரில் உட்காரோன்னு கேட்பாங்களா என்ன? போதும் நான் ஆயிடுச்சு. அப்புறம் 2 பேர்த்தையும் ஃபங்க்ஷனுக்கு அனுப்பங்காட்டி நான் கூட வரலப்பா, நீங்கள் போயிட்டு வாங்கப்பாங்க. அப்புறம் உனக்கு ஒரு மூஞ்சி சமாதானம் பண்ணணுமா, வந்து உட்காருமா அப்படின்ட்டு மகன் திட்டவும் அப்புறம் 3 பேரும் போனாங்க. பக்கத்து வீட்டுக்காரம்மா இந்த அம்மா பேர் சரஸு தான். இருந்தாலும் இதெல்லாம் கதையில் சொல்லிக்கலாம். பேர் அடிக்கடி வீட்டுக்கு போவாங்க. அங்கே போனால் மாமியார் இருக்கும்போது அப்படியே மாமியார், அதாவது மருமகளை பற்றி என்ன பண்ணுறா, ஏதாவது வேலை செய்கிறாளா, சோறு தண்ணி ஆக்குறாளா இல்லையா, நீ இப்படியே விட்டுக்கிட்டு இருக்காத, எல்லாம் செய்ய சொல்லு. நீ எவ்வளோ நாளைக்கு நீயே செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருப்ப, ரூம்லேயே இருக்கிறா, பாட்டில் நீ வேலை செஞ்சுக்கிட்டு மக்குன்னு கிடக்கிற அப்படின்னு ஏதோ கொஞ்சம் ஏற்றி விடுறது. அந்த அம்மாவும் அதுக்கு தகுந்த மாதிரி ஜாலரா தட்டிக்கிட்டு உங்கள் வீட்டில் எப்படி அப்படின்னு அது கேட்கவும், அந்த அம்மா அவங்க வீட்டில் எப்படி அப்படின்னு இதையே தான் சொல்லிகிட்டு இருக்கோம். நான்லாம் ராசாத்தி மாதிரி வெளியிலே தான் உட்காந்துருப்பேன் இல்லையா, வீட்டுக்குள்ளே போய் என் ரூமில் படுத்துக்குவேன். என்ன வேணுமோ அப்பப்போ கேட்பேன். ஆர்டர் பண்ண மாதிரி வந்து சேரணும். டீ வேணா டீ வரணும், காஃபி வேணா காஃபி வரணும், டைமுக்கு சாப்பாடு அப்படி வச்சுருக்கேன் தெரியுமா. என்னை எங்கே வர்றேன்னு கூட கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களும் எங்கே போனாலும் வந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போகணும். சொல்லாமல் போனால் அன்னைக்கு பயங்கரம் ருத்ரதாண்டம் வாடுவோம் தெரியுமா. அப்படிலாம் இந்த சரசம்மா சொல்லி வச்சுருக்காங்க. அந்த அம்மா பேர், அது அந்த நம்ம கதாநாயகனோட அம்மா பேர் ராஜம். ஐயோ, என் வீட்டில் நானே தாண்டி 5 மணிக்கு எழுந்திரிக்கேன் சரசு. எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடித்து சாப்பாட்டு வேலையை முடித்தா தான் டீ குடிக்கவே எழுந்து வராங்க. என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லி அது பெரிய கதையாக சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த அம்மா நீ என்ன பண்ணுவ, பெரிய வசதிகார பொண்ணாக வேணும், பெரிய இடத்துல தான் பொண்ணு கட்டணும்னு கட்டினேன், அப்புறம் நீ தான் செஞ்சு வைக்கணும். நான் பாரு என் பையன் லவ் பண்ணான்னு சொன்னான், சரி போடா உனக்கு பிடிச்சிருந்தா பண்ணிக்கடா அப்படின்னு சொன்னேன். அவள் வந்துட்டா. அவங்க அப்பா மட்டும் ஒன்றுமே இல்லை, ஒரு பிசிறு கூட வராது, ஒன்றும் இல்லாத இடத்துல தான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டான். என்ன பண்ணுறது, அவள் கொண்டுக்கிட்டு வந்தால் சரியான தெனாவூரில் தான் இருப்பாள். இப்போ நம்ம சொன்னபடி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதனால் நாம் எதையும் கண்டுக்கிறதே இல்லை தெரியுமா. அவள் உண்டு, அவள் வேலை உண்டுன்னு இருப்பாள், நான் உண்டு, என் வேலை உண்டு இருப்பேன். நமக்கு என்ன வகுத்துக்கு சோறு தானே, தின்னுட்டு பேசாமல் ஒரு பக்கம் உட்காந்துருக்கலாம், ஒரு டிவி பார்க்கலாம் இல்லையா. என் பையன் ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்தான், அதை வாங்கி பார்த்துக்கிட்டு இருப்பேன். இல்லாட்டி உங்கள்கிட்ட வந்து சித்த நேரம் பேசிகிட்டு இருக்கேன். நமக்கு என்ன போகுது, நாம் ஏன் அடுப்பில் போய் இதுக்கு மேலேயும் ஆக்கிக்கிட்டும் பண்ணிக்கிட்டும் கட்டக்கணும் அப்படின்னு சரசு எதை கொஞ்சம் பொடி போட்டு பேசுகிறதும் உண்மை கொஞ்சம் பொய் கொஞ்சம். எதுவும் வீட்டில் பிரச்சனை இல்லாமல் எந்த வீட்டில் இருக்க போகுது, எதுவும் அவங்க சொல்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பொறாமல் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாங்க. இவங்களும் கொஞ்ச நேரம் அதெல்லாம் ஒன்று கேட்டுட்டு நம்ம மட்டும் 5 மணிலேருந்து 10 மணி வரலாம் வேலையாக செஞ்சு கிடக்கிறோமே, இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே செய்கிறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க.